ஏங்க, ஒரு செகண்ட். நீங்க எல்லாரும் ஃப்ளைட்ல போயிருக்கீங்களா? நான் இன்னும் ஃப்ளைட்ல போனது இல்லைங்க. ஆனா ஃப்ளைட்ஸ்ல எல்லாமே குடுக்கக்கூடிய சாப்பாடு வந்து டேஸ்ட் கம்மியா இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. நீங்க அந்த டேஸ்ட் நீங்க அந்த டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு அத வச்சு தான் நம்ம ஒரு தகவல் பார்க்க போறோம். என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விமானத்துல இருக்கக்கூடிய உணவு வந்து டேஸ்ட் கம்மியா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த சமையல்காரங்க கண்டிப்பா கிடையாதுங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்கிறீங்களா? நீங்க தாங்க காரணம். என்னன்னு சொல்லி கேட்கிறீங்களா? நம்மளுடைய மூக்கும், வாயும் தான் அதுக்கு உண்மையான காரணங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கும்போது, அந்த கேபினோட காற்றழுத்தமும், ஈரப்பதமும் கொஞ்சம் குறைவா இருக்குங்க. அதனால நமக்கு வந்து அங்க சுவையும், மணமும் உணரக்கூடிய திறன் கொஞ்சம் குறையும்னு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உப்பு, இனிப்பு. இந்த 2மே டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ளைட்ல சமைக்கக்கூடிய உணவுகள்ல வந்துட்டு மசாலாவும், உப்பும் வந்து கொஞ்சம் கூடுதலாவே தான் சேர்ப்பாங்களாமாங்க. ஆனாலும் நம்மனால இங்க தரையில சாப்பிடுற மாதிரியான டேஸ்ட்ட வந்து ஃப்ளைட்ல நம்மளால உணர முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்த வாட்டி கண்டிப்பா ஃப்ளைட்ல உங்களுக்கு டேஸ்டான ஃபுட் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் அந்த சமையல்காரர்கள் கிடையாது. இதை இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்துச்சா? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக்கும், ஷேரும் பண்ணிருங்க. பாய்.